அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர், அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு தரோம். அதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதனா இருந்தால் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அது மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ போலீஸுக்கு படிக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏஜ் பாராகுதுன்றதுனால பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து வேறு ப்ரெஷர் அதிகமாகுது. ஏன்னா இது வரைக்கும் இன்னும் கால்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அதிகமாகுது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2026 வேறு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் மிஞ்சி போனால் ஒரு 2 months அதுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இப்போ அதை நோக்கி படிச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இப்போ நம்ம பிஎன்எஸ்சில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ பார்க்க போகிற பார்ட் இயல் 15. இயல் 15 என்ன சொல்லுதுன்னா, பொதுமக்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு, வசதி, பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்கள் பற்றியதை பற்றி சொல்கிறது தான் இயல் 15. அப்போ இயல் 15னா செக்ஷன் எதுலேருந்து எது வரைக்கும் தெரியணும். அப்போ 270லேருந்து 297 வரைக்கும் இயல் 15 பற்றி சொல்லுது. அப்போ இயல் 15னா செக்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 270லேருந்து 297 வரைக்கும் இயல் 15 பற்றி சொல்லுது. அப்போ 270 என்ன சொல்லுதுன்னா, பொது தொல்லை, பப்ளிக் நியூசன்ஸை பற்றி சொல்லுது. அதாவது ஒரு பொதுமக்களுக்கு பொது இடத்துல கேடுவோ அல்லது அபாயமோ அல்லது தொந்தரவோ எதனா அது மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ 270 பொது தொல்லையை பற்றி சொல்லுது. 271 என்ன சொல்லுதுன்னா, உயிருக்கு ஆபத்தான நோயை அநேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய கவனமற்ற செயல் அப்படின்னு சொல்லுது. உயிருக்கு ஆபத்தான நோய், நெகிஜிலென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா, ஸ்ப்ரிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு வைரஸ், அதாவது வைரஸ் இப்போ கொரோனாவெலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ கவர்மெண்ட் வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் சொன்னாங்க. அதை மீறி அதை பாதித்தவங்க வெளியில் வந்தாங்கன்னா அப்போ அது அநேகமாக மற்றவங்களுக்கும் பரவ செய்யும்ல. அது மாதிரி உயிருக்கு ஆபத்தான நோயை அநேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய கவனமற்ற செயல் அப்படி அதை பற்றி எதில் சொல்லுதுன்னா 271 சொல்லுது. அது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தருவாங்கன்னா 6 month உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் அபராதமும் சேர்த்து விதிப்பாங்க. அதே மாதிரி 272 பாருங்கள், உயிருக்கு ஆபத்தான நோயை வேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய செயல். உயிருக்கு ஆபத்தான நோயை வேகமாக, இப்போ 271க்கும் 72க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, இது உயிருக்கு ஆபத்தான நோயை தொற்றி பரவ செய்யக்கூடிய கவனமற்ற செயல் தான் 271. அதே 72 என்ன சொல்லுதுன்னா, வேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய செயல். இந்த வேகமாக தொற்றி இந்த வார்த்தையை தான் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி அந்த வார்த்தை இருந்தால் அது 272 செக்ஷனில் போடணும். யாருன்னா 271க்கு 6 month தான், ஆனால் 272க்கு 2 years பனிஷ்மெண்ட். என்னது 2 years. இதெல்லாம் கொரோனாவோடைய ரிஃப்ளெக்ட் தான். அப்போ உயிருக்கு ஆபத்தான நோயை வேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிற செக்ஷன் எதுனா 272. 273 பாருங்கள், பயணிகள் கப்பல் நோயாளியை தடுத்து வைத்தல் விதிக்கு கீழ்ப்படியாமை. பயணிகள் கப்பல் நோயாளியை தடுத்து வைத்தல் விதிக்கு கீழ்ப்படியாமை. அதாவது ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கப்பல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சேஞ்ச் பண்ணக்குள்ளே அவங்களுக்குள்ளே அந்த டிஃப்ரெண்ட் இருக்கணும். அது மாதிரி கவர்மெண்ட் ஒரு அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதில் அந்த பிரகடனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா இதை 273 பாதிப்பாங்க. அடுத்தது 274 பாருங்களேன், விற்பனை செய்ய கருதியுள்ள உணவு அல்லது பானத்தில் கலப்படம் செய்தல். அதாவது உணவு அல்லது பானத்தில் கலப்படம் செய்தல் பற்றி சொல்கிறது எதுனா 274. ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு அல்லது பானத்தில் கலப்படம் செய்தல் பற்றி சொல்கிறது எதுனா 274. இதுக்கு 6 மாதம் 5000 ரூபா ஃபைனு. எதுக்கு 274 விற்பனை அல்லது அதாவது உணவு அல்லது பானத்தில் கலப்படம் செய்தல் பற்றி சொல்கிறது 274.
அதுக்கு பனிஷ்மெண்ட்டு 6 மந்த்து 5000 ஃபைன்னு சொல்லுவாங்க. 275 பாருங்கள். 275 என்ன சொல்லுதுன்னா, கெட்டுப்போன உணவு அல்லது பானத்தை விற்பனை செய்தல். கெட்டுப்போன உணவு, அதான் ஒரு எக்ஸ்பிரி டேட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த டேட்டெல்லாம் வந்து தாண்டிருச்சுன்னா அது விற்கக்கூடாது தானே. அப்போ வந்து செக் பண்ணக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 275 அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுக்கும் 6 மந்த்து 5000 ஃபைனு. கெட்டுப்போன உணவு அல்லது பானத்தை விற்பனை செய்தல் பற்றி சொல்கிறது 275. திரும்ப சொல்கிறேன், 275ன்றது கெட்டுப்போன உணவு அல்லது பானத்தை விற்பனை செய்தல். பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்து 5000. 276 பாருங்கள், மருந்துகளில் கலப்படம் செய்தல், மெடிசன்ஸ். 276 வந்து என்ன சொல்லுது, மருந்துகளில் கலப்படம் செய்தல். அப்படி சொல்கிறது எதுனா 276. மருந்துகளில் கலப்படம் பண்ணிங்கன்னா 276 செக்ஷனில் போடுவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5000 ரூபாய் ஃபைன், 1 இயர் 5000 ஃபைன். எதுக்கு? 276க்கு. மருந்துகளில் கலப்படம் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 5000 ரூபாய் ஃபைன். 277 பாருங்கள். 277 என்ன சொல்லுதுன்னா, கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை விற்றல். அதாவது மருந்துகளில் கலப்படம் செய்கிறதே தப்பு. அப்படி கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை விற்றீங்கன்னா 277 உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. 277 பனிஷ்மெண்ட்டு. இதுக்கு 6 மந்த்து 5000 ஃபைனு. இதுக்கு 6 மந்த்து 5000 ஃபைனு. ஆக்சுவலாக நீங்கள் இது மாதிரி இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஆல்ரெடி பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருக்குன்னா இது மாதிரி ஹிண்ட்ஸும் எடுத்துக்கணும். நான் ஃபைனெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா ஃபைனை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 277ன்றது கலப்படம் செய்யப்பட்ட மருந்து விற்றல். அப்போ அதுக்கு என்ன ஃபைனுன்னா 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. அதேமாதிரி 278 பாருங்கள், ஒரு மருந்தை வேறு மருந்தாக அல்லது தயாரிப்பாக விற்றல். ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து வேறொரு மருந்தாக மாற்றி அதை தயாரித்து விற்றீங்கன்னா அதில் 278 பனிஷ்மெண்ட்டு. 278 பனிஷ்மெண்ட்டு. இதுக்கும் 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. இதுக்கும் 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. அதாவது 276, 277, 278 இந்த 3 செக்ஷனுமே மருந்து, மெடிசனை பற்றி, ட்ரக்ஸை பற்றி சொல்கிறது மெடிசன். அப்போ 276ன்றது மருந்துகளில் கலப்படம் பண்ணுறது. 277ன்றது அப்படி கலப்படம் பண்ண மருந்தை விற்கிறது. 278 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மருந்தை வேறு மருந்தாக தயாரித்து விற்கிறது. இதெல்லாம் சொல்கிறது 276, 77, 78. 279 என்ன சொல்லுதுன்னா, பொது ஊற்று அல்லது நீர்த்தேக்கத்தை அசுத்தப்படுத்துதல். ஒரு பொது ஊற்று 279 பொது ஊற்று அல்லது நீர்த்தேக்கத்தை அசுத்தப்படுத்துதல். என்னது பொது ஊற்று அல்லது நீர்த்தேக்கத்தை அசுத்தப்படுத்துதல் பற்றி சொல்கிறது எதுனா 279. இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. இதுக்கும் 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. அப்படி ஒரு பொது ஊற்றில் போய் நீங்கள் அசுத்தப்படுத்துனீங்கன்னா 6 மாதம், அப்படி இல்லைன்னா 5000 ரூபாய் ஃபைன் கிடச்சிரும். 280 என்ன சொல்லுதுன்னா, காற்று மண்டலத்தை உடல்நலத்திற்கு கெடுதி விளைவிக்கும் வகையில் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக்குதல். காற்று மண்டலத்தை உடல்நலத்திற்கு கெடுதி விளைவிக்கும் வகையில் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக்குதல். ஏன்னா காற்றில் நீங்கள் எதனா ஒரு இப்போ 1984 உங்களுக்கு மிக்குன்னு ஒரு போபால் விஷவாயு தெரியும். அது என்ன ஆயிடுச்சு, மெத்தில் ஐசோசைனேட், அதுதான் ஷார்ட்டாக மிக்குன்னு சொல்லுவாங்க. மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற விஷவாயு பரவி தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட அதை இறந்துட்டாங்கள்ல. அந்த 1984 அந்த போபால் விஷவாயு இருக்குல்ல, அது வந்து காற்று மண்டலத்தில் விஷம் மாதிரி, அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு 280 1000 ரூபாய் ஃபைனு. ஆக்சுவலாக அது இறந்துட்டாங்க. இது வந்து காற்று மண்டலத்தில் உடல்நலத்திற்கு கெடுதி விளைவிக்கும் வகையில் நச்சுத்தன்மை வாய்ந்த தாக்குதல் பற்றி சொல்கிறது எதுனா 280. அதுக்கு ஃபைன் வந்து 1000 ரூபாய். இந்த ஃபைன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது 281 பாருங்கள். ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனத்தை ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல், அதாவது ரேஷ் டிரைவிங்கை பற்றி சொல்கிறது 281. ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனத்தை ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல், இதுக்கு 6 மாதம் 1000 ரூபாய் ஃபைனு. இது பொது பாதையில் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணிங்கன்னா 281 சொல்லுது.
அதுக்கு 6 மாதம் 1000 ரூபாய் ஃபைனு. 271 சொல்லுது. 272 என்ன சொல்லுதுன்னா, கப்பல் படகு ஓடத்தை முரட்டுத்தனமாக ஓட்டுதல். கப்பல் படகு ஓடத்தை முரட்டுத்தனமாக ஓட்டுதல். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 271ன்றது ரேஷ் டிரைவிங். என்னது, பப்ளிக் வேல ரேஷ் டிரைவிங் பண்ணிங்கன்னா 271. 272ன்றது கப்பல் படகு ஓடத்தை முரட்டுத்தனமாக ஓட்டுதல். இதுக்கும் அதே தான், சேம் தான். 6 மந்த்து 1000 ரூபாய் ஃபைனு. அதேமாதிரி 283 பாருங்கள், பொய்யான ஒளி. இந்த ஒளின்றது வெளிச்சம். பொய்யான ஒளி குறி அல்லது மிதவையை பார்வையில் படும்படி வைத்தல். அதுதான் அந்த லைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப எதிர்க்க வர்றதுக்குள்ளே கண்ணை கூசும், அந்த அளவுக்கு இருக்கும். அதான் பொய்யான ஒளி குறி அல்லது மிதவையை பார்வையில் படும்படி வைத்தல். அதான் 283 சொல்லுது. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6 மாதம். இதுக்கு வந்து 6 மாதம், அதாவது திரும்ப 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அதாவது 7 இயர்ஸ் 10,000 ரூபாய். பொய்யான ஒளி குறி அல்லது பார்வையில் படும்படி செய்தல். அது வந்து 283. 283க்கு என்ன பண்ணுறாங்க, 7 வருஷம். 7 வருஷம் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். அடுத்தது 284, பாதுகாப்பற்ற அல்லது அளவுக்கு மீறிய பாரமேற்றிய கப்பல் படகு ஓடத்தில் வாடகைக்காக நீர் வழியாக நபர்களை ஏற்றிச் செல்லுதல். 274 பாருங்கள், பாதுகாப்பற்ற அல்லது அளவுக்கு மீறிய பாரமேற்றிய கப்பல் படகு ஓடத்தில் வாடகைக்காக நீர் வழியாக நபர்களை ஏற்றிச் செல்லுதல். 284 சொல்லுது. அதாவது ஆக்சுவலாக சரக்கு கப்பல், அதில் போய் நபர்களை ஏற்றின்னு போனால் அது வந்து ஃபைன் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைன். இதுக்கு 6 மந்த்து 5000 ஃபைனு. அதேமாரி 285 பாருங்கள், பொது வழியில் அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடை. பொது வழியில் அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடை இது வந்து ஏற்படுத்தினீங்கன்னா இதுக்கு வெறும் 5000 ரூபாய் ஃபைனு. 5000 ரூபாய் ஃபைன். இது வெறும் ஃபைன் மட்டும் வருது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது அப்படியே கேட்பாங்க. பொது வழியில் அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடையை ஏற்படுத்தினா 275 கீழே எவ்வளோ வந்து அபராதம் விதிக்கலாம்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். 286 பாருங்கள். 286 என்ன சொல்லுதுன்னா, நச்சு பொருள் சம்பந்தமாக கவனமற்று நடத்தல். 286 நச்சு பொருள் சம்பந்தமாக கவனமற்று நடத்தல். அதை பற்றி சொல்கிறது 286. இதுக்கு 6 மாதம் 5000 ரூபாய் ஃபைனு. 287 பாருங்கள், தீ அல்லது தீ பற்றக்கூடிய பொருள் பற்றி கவனமற்று இருத்தல். 286 நச்சு. 287 தீ. அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். 287 தீ. 278 வெடிபொருள். அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து கவனமற்று இருந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க. 286ன்றது நச்சாச்சா, 287ன்றது தீயாச்சா, 278ன்றது வெடிபொருள். அப்போ வெடிபொருள் பற்றி கவனமற்று இருத்தல் அப்படி சொல்கிறது 278. இதுக்கு எல்லாமே 6 மந்த்து 5000 ஃபைனு. ஆனால் இந்த தீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீக்கு மட்டும் 6 மந்த்து 2000 ஃபைனு. தீ பற்றக்கூடிய பொருள் பற்றி கவனமற்று இருத்தல், அது வெடிபொருள் இருந்தாலும் வச்சுருக்கீங்கள, அதுமாரி அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த செக்ஷன் தான் போடணும். 279 பாருங்கள், இயந்திரம் பற்றி கவனமற்று இருத்தல். இயந்திரம் பற்றி கவனமற்று இருத்தல். மிஷினரியில் வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது 279. இதுக்கும் 6 மந்த்து 5000. இதுக்கும் 6 மந்த்து 5000 ஃபைனு. எது, இயந்திரம் பற்றி கவனமற்று இருத்தல். அதுக்கு அடுத்தது 290 பாருங்கள், கட்டிடங்களை இடித்தல் அல்லது பழுது பார்த்தல் பற்றி கவனமற்று இருத்தல். 290 என்ன சொல்லுதுன்னா, கட்டிடங்கள். 290 கட்டிடங்கள் இடித்தல் அல்லது பழுது பார்த்தல் பற்றி கவனமற்று இருத்தல் அப்படி சொல்கிறது தான் 290. இதுக்கும் 6 மந்த்து 5000. 6 மந்த்து 5000 ஃபைனு. 291 பாருங்கள், விலங்குகள் பற்றி கவனமற்று இருத்தல். 291 விலங்குகள் பற்றி கவனமற்று இருத்தல். அதாவது விலங்குகளை நீ வச்சுருக்கணும்னா அது சேஃப்டியாக வச்சுருக்கணும். அதை நீ வந்து மற்றவங்க கடிக்குது, இது அதனால் ஆபத்து ஏற்படுது அப்படின்னு நீ அதில்
கட்டி வைக்காமலோ இல்லை அதுக்கான தடுப்பூசி எதுவும் போடாமலோ இருந்தாலே இந்த செக்ஷனில் பாதிப்பாங்க. 291 இதுவும் 6 மந்த்து 5000, 6 மந்த்து 5000. அதாவது அந்த தீ பற்றக்கூடிய பொருளுக்கு மட்டும்தான் 2000, மீதி எல்லாத்துக்கும் 5000 வருது பாருங்கள். 292 பாருங்கள், மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது பொது தொல்லைக்கான தண்டனை. மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது பொது தொல்லைக்கான தண்டனை பற்றி சொல்கிறது எதுனா 292. இதுக்கு வந்து 1000 ரூபா ஃபைனு. இதெல்லாம் நான் தனியாக அந்த வெறும் ஃபைன் மட்டும் சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெறும் ஃபைன் மட்டும் இருக்கிறதுனா அது அப்படியே கேட்பாங்க, அதுக்கு எவ்வளோ ஃபைன் அபராதம் விதிப்பாங்க அப்படின்னு. அப்போ மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது, அதாவது இந்த சட்டம் வந்து மேல் சொன்னிச்சில்ல, அது அல்லாத வேறு எதனா இருந்துச்சுன்னா இந்த சட்டத்தில் கொண்டு வரலாம், இந்த செக்ஷனில் கொண்டு வரலாம். 292 பொது தொல்லைக்கான தண்டனை. மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது பொது தொல்லைக்கான தண்டனையை பற்றி சொல்கிறது 292. 293 என்ன சொல்லுதுன்னா, பொது தொல்லையை தொடராதிருக்குமாறு உறுத்து கட்டளை, அதாவது ஒரு தடையாணை. 293 என்ன சொல்லுதுன்னா, பொது தொல்லையை தொடராதிருக்குமாறு உறுத்து கட்டளை, தடையாணை, இன்ஸ்ட்ரக்ஷன் அது கோர்ட்டில் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒன்று இருக்கக்குள்ளே நீங்கள் அது மாதிரி எதனா திரும்ப பண்ணிங்கன்னா இதில் கொண்டு வருவாங்க 293. இதுக்கும் 6 மந்த்து 5000, இதுக்கும் 6 மந்த்து 5000 ஃபைனு. அதுக்கடுத்தது பாருங்கள் 294. 294 என்ன சொல்லுதுன்னா, ஆபாச புத்தகங்கள் முதலியவற்றை விற்பனை செய்தல். ஆபாச புத்தகங்கள் முதலியானவற்றை விற்பனை செய்தல் பற்றி சொல்கிறது 294. 294 என்ன சொல்லுதுன்னா, ஆபாச புத்தகங்கள் முதலியவற்றை விற்பனை செய்தல் பற்றி சொல்கிறது என்னது 294. அடுத்து 295 பாருங்கள், குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்தலும் என்ன பிறவும். குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செஞ்சால் 295. பொதுவாக நீ ஆபாச புத்தகங்களை விற்றனா 294. அதே குழந்தைகளாக இருந்தால் அது 295. குழந்தைகள்ன்றது பிஎன்எஸ்ஸில் சொல்பொருள் விளக்கம் 2ல் என்ன சொல்லுதுன்னா, 2ல் சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, சிறார்கள் வந்து 18 வயதுக்கு உள்ளவர்கள் எல்லாரையும் குழந்தைகள்னு அழைப்பாங்க. 18 வயதுக்கு உள்ளவர்கள் எல்லாருமே குழந்தைகள்னு அழைப்பாங்க. அப்போ குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்தலும் இன்னப்பிறவும். குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செஞ்சால் அது எதில் பாதிக்கும், 295 பாதிக்கும். 296 என்ன சொல்லுதுன்னா, ஆபாச செயல்களும் பாடல்களும். இப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்கல்ல, அப்போ 296 இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா இந்த இதில் செக்ஷனை எடுத்துருவாங்க, இந்த செக்ஷனில் ஒன்று தூக்கிடுவாங்க. 296 ஆபாச செயல்களும் பாடல்களும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க, 296 சொல்கிறாங்க. அப்போ 296ன்றது ஆபாச செயல்களும் பாடல்களும். இதே குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்தல் அப்படின்னு சொன்னல, அதை வந்து நீ முதல் முறையாக அது மாதிரி ஒன்று பண்ணிட்டேன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே ஃபைன் பார்த்தீங்கன்னா 2000 தான். அதே திரும்ப நீ அதே மாதிரி தப்பு பண்ணுற, திரும்ப ஒன்று பிடிக்கிறாங்கன்னா அப்போ 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஃபைன் வந்து 5000. குழந்தைகளுக்கு ஆபாச பொருட்களை நீ விற்பனை பண்ணுற, அது முதல் தடவையாக இருந்தால் அதுக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ப்ளஸ் 2000 ஃபைனு. இதுவே அது திரும்ப நீ 2வது தடவை பண்ணுற அப்படின்னா 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் 5000 ஃபைனு. 297 பாருங்கள், 297ன்றது என்னென்னா பரிசு சீட்டு அலுவலகத்தை வைத்திருத்தல். 297 லாட்ரி ஆஃபீஸ் வச்சுருந்தா அது தப்பு. அதுக்கு எது சொல்லுது, 297 சொல்லுது. இதுவும் 6 மந்த்து 5000 ஃபைனு. இதுவும் 6 மந்த்து 5000 ஃபைனு. அப்போ அப்படியே ஒரு ரிவைஸில் பாருங்களேன், 297 என்ன சொல்லுது, லாட்ரி ஆஃபீஸு கடைசியாக தான். 297 லாட்ரி ஆஃபீஸு. 296 ஆபாச செயல்பாடல். 295 குழந்தைகளுக்கு ஆபாச பொருளை விற்பனை பண்ணுறது. 294 ஆபாச புத்தகங்களை விற்பனை பண்ணுறது. 293 பொது தொல்லையை தொடராதிருக்குமாறு உறுத்து கட்டளை. 292 பாருங்களேன், மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது பொது தொல்லைக்கான தண்டனை. அது 292. 291 பாருங்கள்,
விலங்குகள் 291 வந்து விலங்குகள் பற்றி கவனமற்று இருத்தல். 290 கட்டிடம். 279 இயந்திரம். 278 வெடிபொருள். 277 தீ. 276 நச்சு. 276 நச்சு. அப்போ இது அப்படியே நீங்கள் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 276லேருந்து 291 வரைக்கும் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 276னா நச்சு, 277னா தீ, 278னா வெடிபொருள், 279னா இயந்திரம், 290னா கட்டிடம், 291னா விலங்கு. இது மாதிரி ஒரு செட்டை ஞாபகம் வச்சிங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கடுத்தது 275 பாருங்கள். பொது வழியில் அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடை. 275 பொது வழி அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து தடை. 284 அதாவது சரக்கு கப்பலில் ஆளை ஏற்றின்னு போகிறது தப்பு. சரக்கு இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க, சரக்கு கப்பலில் ஆளை ஏற்றின்னு போகிறது தப்பு. 284. 283 பொய்யான ஒளி குறி அல்லது மிதவை பார்வையில் படும்படி வைத்தல். 283. 282 என்ன சொல்லுது? கப்பல் படகு ஓட்டத்தை முரட்டுத்தனமாக ஓட்டுறது. கப்பலை ரேஷ் டிரைவிங். அதேமாரி 281 என்ன சொல்லுதுன்னா பப்ளிக் வேல ரேஷ் டிரைவிங். 280 காற்று மண்டலத்தை நச்சுத்தன்மையாக்குது. காற்றில் வந்து நச்சுத்தன்மையாக்குறது. 279 பொது ஊற்றை அசுத்தப்படுத்துறது. 278 ஒரு மருந்தை வேறு மருந்தாக தயாரிக்கிறது. 277 கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை விற்கிறது. 277 கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை விற்கிறது. 276 மருந்துகளில் கலப்படம் பண்ணுறது. 275 கெட்டுப்போன உணவை விற்கிறது. 274 அதாவது உணவு அல்லது பானத்தில் கலப்படம் பண்ணுறது. 273 பயணிகள் கப்பல் நோயாளியை தடுத்து வைத்தல் விதிக்கு கீழ்ப்படியாமை. 272 உயிருக்கு ஆபத்தான நோயை வேகமாக தொற்றி பரவச் செய்தது. 271 உயிருக்கு ஆபத்தான நோயை அநேகமாக தொற்றி பரவச் செய்யக்கூடிய செயல். 270 பப்ளிக் நியூசன்ஸ் பொது தொல்லை. இதை திரும்ப திரும்ப கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். எங்களுடைய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.